ஸோ வணக்கம் மக்களே. ஸோ நம்மளாவது ஒரு 19 பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இந்த முதல் ப்ரோமோவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேற என்ன இருக்கும், எங்கள் அக்கா தான் இருப்பாங்க, வேற யார் இருப்பாங்க சொல்லுங்க. ஏங்க இந்த வீட்டுக்குள்ள வேற யாரும் கண்டென்ட்டே கொடுக்க மாட்டீங்களா என்ன? இல்லை நான் தெரியாம தான் கேட்க, இந்த வீட்டுக்குள்ள எதுக்கு வந்திருக்கேன் பூரா போயிலும் நல்லா சோத்தை தின்னுட்டு அங்கேயுமே சட்டி மாடு மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. சத்த கட்டம் ஏதாவது கண்டென்ட்டே கொடுக்கல, எதையோ பண்ணி தொலைங்க. காலைல 9 மணிக்கு ஓப்பன் பண்ணாலே எங்கள் அக்கா தான் வந்திருந்து ஓ நாட்டாம திருப்ப மாற்றி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா தான் கத்திட்டு இருக்காங்க. எங்கள் அக்காவுக்கு பேசாமல் விஜே பாருன்னு வைக்கிறதுக்கு பதிலா ப்ரொமோ பாருன்னு வச்சிடலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு எங்கள் அக்கா வந்து ப்ரொமோ கண்டென்ட்டை அடிச்சு பறத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது ப்ரொமோ கண்டென்ட்லாம் சொல்ல முடியாது, ஓகேவா? நம்ம பார்க்க போனது ப்ரொமோ கண்டென்ட் கிடையாது. ஆனால் எங்கள் அக்கா தான் கண்டென்ட்டே கொடுக்குறாங்க. அதனால எங்கள் அக்கா ப்ரொமோவில் வராங்க. ஒருவேளை இந்த வீட்டுக்குள்ள வேற யாராச்சும் ஏதாச்சும் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா மேபி நம்ம டீமே கன்சிடர் பண்ணி அவங்கள ப்ரொமோவில் போடுவாங்க. இவனை கண்டென்ட்டே கொடுக்க மாட்டேக்கான்ல, இவனை தான் ஏதோ புத்தர் வழியில் வந்து உன மாதிரி அப்படியே நல்லா உட்காந்துருக்கானு. இறங்கி வாங்க காய்ஸ், பிக் பாஸ் வீடு அங்கே வந்தாச்சு. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்து சண்டை போடுங்க. பாருங்க எங்கள் அக்கா கலராக டெய்லி ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கும் பிரவீனை வந்து காலங்காலத்தில் ட்ரிகர் பண்ணியாச்சு. ஏன்னா நேற்றே அவர் கேப்டன்சி ஆரம்பிக்கும் போது ஏதோ ஆர்மி கேம்பில் எல்லாரையும் வச்சிருக்க மாதிரி தான் பயங்கரமாக பேசி ஆரம்பிச்சிட்டு இருந்தாரு. ரூல்ஸ்லாம் பயங்கரமாக போட்டார். நான் நிறைய பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னார். நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தார், ஓகேவா? பட் எனக்கு அப்போவே தெரியும் இவர் மாட்டிப்பார். ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பிரவீனை பொறுத்தவரைக்கு அவர் கொஞ்சம் அப்படித்தான், ஒரு மாதிரி ரூடா. அவர் வந்து அவருக்கு ஒரு விஷயம் கிடச்சுன்னா அதை வச்சு ஒரு மாதிரி அப்படி உடச்சி பிரித்து தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் விரும்புவார். அந்த வகையில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் பிரவீன் கண்டிப்பாக ரூடாக தான் நடந்துப்பார், வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நேற்றுலேருந்து ஆள் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காப்புல. ஓரளவு இந்த வீட்டை வந்து அவர் கண்ட்ரோல் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. பட் இந்த வீடு வந்து கரெக்டான கண்ட்ரோலுக்கு வராது. ஏன்னா எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் போயிட்டு இருக்கு. முக்கியமாக எங்கள் பார்வக்கால்லாம் வாய்ப்பே கிடையாது. பார்வக்கால்லாம் வரும்போது அக்ரிமெண்ட்டில் என்ன சைன் போட்டு வந்துருந்தாங்களோ அதையே மீறி இப்போ என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படிலாம் உங்கள் ரூல்ஸே மதிக்க முடியாது, எனக்குன்னு தனியாக ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையில் திரும்ப இன்னைக்கு காலையில் அண்ணன் மாட்டிக்கிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேருந்து யாரோ அட்வைஸ் கொடுத்துருப்பாங்களா இருக்கும் நம்ம பிரவீன் அவர்களுக்கு. அக்கா அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நேற்றே ஒரு அட்வைஸ் விக்கல் சுக்கரம் கொடுத்ததுக்கு பயங்கரமாக சண்டை போட்டாங்க, ஓகேவா? இன்னைக்கு ஏதோ ஒரு சண்டை கிளம்பி இருக்குது. அப்போ அக்கா சொல்கிறதுன்னா, மேலே சார் சொன்னது ஒன்று சொன்னாங்க, பட் நீங்கள் வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் இந்த வீடை உங்கள் இஷ்டத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி ஸ்ட்ரிக்டாக கொண்டு போகலாமோ, எப்படி கரெக்டாக கொண்டு போகலாமோ கொண்டு போங்கன்னு தான் சொல்லுவாங்க, ஓகேவா? அவர் வந்து நீங்கள் இப்படி கொண்டு போங்க அப்படி கொண்டு போனால் சொல்ல மாட்டார். இந்த வாரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, அடுத்த வாரம் சண்டை போடுங்க, அதுக்கு அடுத்த வாரம் நல்லா ஜாலியாக இருங்க, இந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டார். நீங்கள் கேப்டனாக அந்த வீட்டை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி கொண்டு போங்கன்னு தான் சொல்லுவார். அந்த வகையில் நம்ம அண்ணன் வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போக ட்ரை பண்ணாப்ல. பட் நம்ம அக்காவுக்கு ஆர்மி பிடிக்காது போல். அக்கா உடனே டென்ஷன் ஆகி, என்ன ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போறியா, என்ன கொண்டு போற, கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம அண்ணன் வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போவேன், இல்லை எப்படி வேணா கொண்டு போவேன், உன் வேலையை பார்த்துட்டு உட்கார் அப்படிங்கிறாப்ல. அப்போ நம்ம அக்கா சும்மா இருப்பாங்களா? ஏய் நீ சொல்லப்பா, ஆர்மி கேம்பா வேற எதுமா, ஆர்மி கேம்ப் தானே, ஆர்மி கேம்பா நடத்துகிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நம்ம பிரவீன் அவர்கள் டென்ஷன் ஆகிட்டு, ஆர்மி கேம்ப் தான் நடத்துகிறேன் உட்காரியா பாரு அப்படின்னு கத்துறாப்புல. கத்துறோன்னு டக்குன்னு நம்ம அக்கா வந்து, ஏய் என்ன ஆர்மி கேம்பா, அதை சொல்லு முன்னாடி, ஆர்மி கேம்ப் நடத்துகிறான்னா சும்மாவே நீ ஏதாவது ஆடிட்டு இருப்ப, இப்போ கேரக்டர் வேறு கொடுத்தாச்சு, தலையில நின்று தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு அண்ணனை போட்டு அக்கா போலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. இதில் எனக்கு என்னன்னா, இவர் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வீடை பெரிய லெவலில் கரெக்டாலாம் மெயின்டைன் பண்ணல, ஓகேவா? எப்பவும் போல் எல்லாருக்கான வேலைகளை பிரித்து கொடுத்துட்டு அண்ட் சும்மா அந்த ஆர்மியில் எப்படி பண்ணுவாங்களோ, இல்லை மொத்தமாக அந்த வீடை ஸ்ட்ரிட் பண்ணுறதுக்கு சும்மா நாச்சுக்கோ இப்படி மொத்தமாக கூட்டமாக இருந்து பேசணும், ஒரு விஷயம் ஏதாவது தப்பாக நடந்துச்சுன்னா எல்லாருமே வரணும். நேற்றுலாம் கவனிச்சிருப்பீங்க, விஜே பாருக்கும் நம்ம கன்னியவர்களுக்கும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை இவர் தீர்த்து வைக்காம 2 பேரும் நிப்பாட்டி விட்டுட்டு மொத்த வீடியோ சுற்றி உட்கார வச்சுட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களா இந்த ஸ்டோரிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே கேட்குற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. யாரையுமே அந்த இடத்துல நவுண்டு போக விட மாட்டேங்காரு. எல்லாரும் உட்காரு வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. அதில் நேற்று கூட வியானா சண்டை போட்டுருப்பாங்க. ஐயா தலை வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, நான் கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன கூட்டமாக எல்லாரும் நிப்பாட்டி விட்டு பேசிட்டு இருக்கேன், சாப்பாடு இல்லையா, முதல் சாப்பாடு கேளியான்னு சொல்லிட்டு வியானா சண்டைக்கு போயிருப்பாங்க. அப்புறம் நம்ம வினோத் அவர்கள், இவங்க 2 பேரும் பிரச்சனை எனக்கு தெரியவே தெரியாது, நான் ஏன் அங்கே உட்காந்துருக்கணும் லூஸ் ஆயான்னு சொல்லிட்டு வினோத் சண்டைக்கு போயிருப்பார். இந்த மாதிரி இவர் பண்ணுற விஷயங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் மொத்த வீடு போயிட்டு இருக்கு, ஓகேவா? ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்க எங்கள் பேரில் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் பிடிக்கல, ஆனால் ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறார். எப்படின்னா கரெக்டான ரூல்ஸுகளை போட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. இவர் என்ன பண்ணுறாருன்னா பேசுறதுலே ரொம்ப ரூட்னஸ் காமிச்சிக்கிட்டு, இப்படி
அப்படி பண் இப்படி நெல் இங்கே போ அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. அது அவருக்கு தான் பிரச்சனை வரும். அதுதான் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு சீன் கவனிச்சிருப்பீங்க ப்ரோமோல, அக்கா வந்து போடா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு நாக்கை கடிச்சிட்டு உட்காடுறாங்க. இதே வேற யாராவது பண்ணியிருந்தா எங்கள் அக்கா இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, அக்காவை பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் சும்மா எஃப்ஜியை நம்ம எடுத்துப்போம், ஏன்னா எஃப்ஜி தான் கரெக்டாக இருப்பாப்ல இதுக்கு. எஃப்ஜியை வந்து அக்காவை பார்த்து அப்படின்னா எங்கள் அக்கா அந்த இடத்துல இருந்து டான்ஸ் ஆடி இருக்க மாட்டாங்க. என்ன நாக்கை கடிக்கிற நீ, ஆணத்து முறை காமிக்கிறியா, ஆணவத்தில் ஆடுறியா, என்ன ஆணவமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கேட்டிருப்பாங்கல்ல. சொல்லுங்க கைஸ், கேட்டிருப்பாங்கல்ல. ஆனால் எங்கள் அக்கா நாக்கு அடிப்பாங்க. அடுத்தது எங்கள் அக்கா வந்து யாராக வேணால் பார்த்து காரி துப்புவாங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் ஏகப்பட்ட பேர் காரி துப்பியிருக்காங்க. எல்லாரையும் நம்ம வந்து பிரித்து பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸே நம்ம சேதனை மட்டும் தான் இந்த காரி துப்பலை. மற்றபடி எல்லாருமே பார்த்து எங்கள் அக்கா தூன்னு துப்பிட்டே தான் சுற்றிட்டு இருக்காங்க. உமிழ் நீர் வந்து காலி ஆகிற போதுக்கா பார்த்து துப்புங்க. ஸோ அந்த வகையில் எல்லாரையும் பார்த்து துப்பிட்டு இருக்காங்க. பட் நேற்று நம்ம தண்ணி பழத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். தண்ணி பழத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு நைட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்களா. அப்படி பேசும்போது சிங்கரசனை பார்த்து நம்ம அக்கா ஒன்று சொல்கிறாங்க, அவன் கலையரசன் என்னை பார்த்து துப்புறான், எவ்வளோ இது தப்பு தெரியுமா அதெல்லாம், அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் இந்த வீட்டில் என்ன பார்த்து அவன் துப்புறதுக்கு, அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்லி நம்ம அக்கா சொல்கிறாங்க. அக்கா மட்டும் எல்லா இளவு தப்பையும் பண்ணுறாங்க. வேறு யாரும் ஏதாவது தொட்டு பார்த்துட்டாலும் ஒன்றே தப்புங்காங்களே. இது என்ன கதை, இது என்ன கதைன்னு கேட்குறேன். அக்கா மட்டும் வீட்டில் உள்ளவங்கள காரி காரி துப்புவாங்க. ஆனால் அக்கா காப்போச்சில் யாரும் லைட்டாக அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. அக்கா போட்டு கும்முன்னு கும்பிடுவாங்க. அந்த வகையில் இதுலையுமே எனக்கு தெரிஞ்சு நம்ம பிரவீன் அவர்கள் காப்போச்சில் ஏதோ பேசிட்டு உட்காடுறாங்க. பிரவீனுமே தேவையில்லாமல் கத்துறாரு. ஒரு தலையா இப்படிலாம் கத்தக்கூடாது. ஒரு தலையா கொஞ்சம் கரெக்டாக, கொஞ்சம் நீட்டாக, கொஞ்சம் இறங்கி ஏறி போனால் தான் கரெக்டாக இருக்கும். அந்த வகையில் நீங்கள் வந்து விஜய பார்வை அடக்க நினச்சி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா எங்கள் அக்கா வந்து யாருக்கும் அடங்க மாட்டாங்க. மேபி உங்ககிட்ட ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருந்துச்சுன்னா எங்கள் அக்கா அவங்க காலை பிடிச்சிருப்பாங்க. பட் உங்ககிட்ட இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லை. சார் நேற்று கூட பிக் பாஸ் வந்து ஒரு சின்ன கேப் விட்டு, பிரவீன் உங்களுக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸை யார் கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தா எங்கள் அக்கா டக்கு நடந்து போயிட்டு பிரவீனே எனக்கு கொடுத்துட்றான்னு எங்கள் அக்கா காலை பிடிச்சிருப்பாங்க. பட் நேற்று பெருசாக கேப் இல்லை, எங்கள் அக்காவால் காலை பிடிக்க முடியல. பட் இப்போ யார்கிட்டையும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லை. எங்கள் அக்கா யார் காலை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வச்சு சம்பவம் செஞ்சுட்டு இருப்பாங்க, செதுக்குவாங்க இதுக்கப்புறம். பட் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் அப்புறம் தான் டாஸ்க் ஆச்சு ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரொமோவில் கவனிச்சாலே இவங்களாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நீட்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் வந்து ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கா. இவங்க வந்து ஒரு டாஸ்க்கை டிசைன் பண்ணியிருப்பாங்க, வெளியே இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கலாம் அப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு. மழை பெஞ்சிட்டு இருக்கனால அதை வைக்க முடியாமல் கண்டிப்பாக அந்த டாஸ்க்கை மாத்திரக்கு ஏதாவது வேலையை தான் பார்ப்பாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு கிடைச்ச நியூஸ் படி ஈவினிங் தான் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. பட் கரெக்டானு தெரில, மேபி அதுக்கு எல்லாம் கூட டாஸ்க் வரலாம். ஓகேவா, பட் இருந்தாலும் சொல்கிறேன் ஈவினிங் தான் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொன்னாங்க. ஈவினிங் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் டீலக்ஸ் ரூம் வந்து அந்த டாஸ்கில் வின் பண்ணுறதா சொன்னாங்க. பட் பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்கு, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை ப்ரோ, எனக்கு இல்லை. உங்களுக்கு இருக்கான்னு எனக்கு சுத்தமாக இவங்களோட நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்க இப்படி தான் ப்ரோ, ஏதாவது ஒரு நல்ல டாஸ்க்கை கொடுத்தாலே முக்கிடுவாங்க. தமிழ் பிக் பாஸ்லேயே ஒரு புது டாஸ்க்கை கொண்டு வந்திருக்காங்க. மலையாளத்துலேருந்து ஆட்டையை போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த டாஸ்க் எப்படி இருக்குமோன்னு தெரில. பட் எனக்கு என்னென்னா, இந்த அக்கா வந்து 24 ட்ரிகர் கேமே ஆடிட்டு இருக்காங்களே இதுக்கு. விஜய பார்வை பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி ஒரு கேம் விளாடுறாங்களே இதுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது போய் பேசிட்டா உடனே கார்னர் பாரிஸ் கார்னர்மாங்க. இப்போ இந்த இடத்துலையே பிரவீன் அவர்கள் வந்து நம்ம அக்காக்கு ஆப்போசிட்டில் ஏதாவது 2-3 வார்த்தைகளை விட்டார். அந்த லைவ் பார்த்தா அந்த 2-3 வார்த்தைகளை விட்டுட்டா அக்கா உடனே எந்திரிச்சு அப்படியே போயிட்டு தனியாக போய் உட்காந்து பிரவீனை போய் தப்பாக பேசுவாங்க. ஓவராக போயிட்டு இருக்காங்க, அவனை தூக்க விட மாட்டேன், அடிக்க விட மாட்டேன், பறக்க விட மாட்டேன், மூஞ்சை கிளிக்க விட மாட்டேன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ மொத்தத்தில் வேட்டை கொள்ள எங்கள் அக்கா தான் கண்டென்ட்னா எங்கள் அக்கா தான். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்மல் பண்ண இடத்துல பார்க்கலாம்.